காட்டிலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தொடையிலே ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்தது. முனிவர் அதை நோக்கினார். சிட்டுக்குருவியின் சின்னஞ்சிறிய அழகான உருவம் அவர் உள்ளத்திலே அன்பு பெருகச் செய்தது. ஆதரவாக அவர் அதன் முதுகை தடவி கொடுத்தார். அன்பின் மிகுதியால் அதற்கு தாம் கற்ற கல்வி முழுவதையும் கற்றுக் கொடுத்தார். சிட்டுக்குருவி சிறந்த கல்வியறிவு பெற்றது. அது பறவைகளிடம் திரும்பிச் சென்றபோது எந்த பறவையும் கல்வியில் அதற்கு நிகராக நிற்க முடியவில்லை. எல்லா பறவைகளும் அதனிடம் யோசனை கேட்க வந்தன. அதன் புகழ் எங்கும் பரவியது. புகழ் பெருக பெருக சிட்டுக்குருவிக்கு செருக்கும் பெருகியது. கல்விக்கடலே தான் என்று நினைத்தது. கல்விக்கடல் என்று எல்லா பறவைகளும் தன்னை அழைக்க வேண்டும் என்று அது விரும்பியதை சொல்லியது. கல்விக்கடல் சிட்டுக்குருவியார் அவர்களே வணக்கம் என்று சொல்லித்தான் எந்த பறவையும் தன்னை அழைத்து பேச வேண்டும் என்று அது கூறியது. அவ்வாறு வணங்கி பேசாத பறவைகளுடன் அது பேச மறுத்தது. நாளுக்கு நாள் சிட்டுக்குருவியின் செருக்கு அதிகப்படுவதைக் கண்ட மற்ற பறவைகள் அதன் மேல் வெறுப்பு கொண்டன. சிட்டுக்குருவியிடம் அவமானம் அடைந்த சில பறவைகள் பருந்திடம் சென்று முறையிட்டன. சிட்டுக்குருவியின் அளவு கடந்த செருக்கை பற்றி பருந்து கேள்விப்பட்டது. கோபங்கொண்டு பருந்து பறந்து வந்தது. ஈ சிட்டுக்குருவி என்று அழைத்தது. சிட்டுக்குருவி திரும்பி கூட பார்க்கவில்லை. நட்சத்திரக்குறி கல்விக்கடலே என்று அழைத்து வணக்கம் கூறினால்தான் அது பேசும் என்று கூட இருந்த பறவைகள் கூறின. ஆனால் பருத்து அவ்வாறு அழைக்கவில்லை. அற்ப குருவியே, உனக்கு இவ்வளவு ஆணவமா? நட்சத்திரக்குறி என்று கேட்டுக்கொண்டே சிட்டுக்குருவியை நெருங்கியது. பிடித்து வாய்க்குள் போட்டு விழுங்கி விட்டது. கருத்துரை: செருக்கு கொண்டவர்கள் வெறுப்பு காளாவார்கள். செருக்கே அவர்களை கொல்லும் பகையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார்கிட்ஸ் JS என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.